இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபயர் அலர்ட் சிறிய வகை தீக்கு மட்டும்தான் ஒரு முதலுதவிக்கான தீயணைப்பு கருவி தான். சரியா? இதில் இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா இந்த எக்ஸ்டிங்யூஷர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. ஏன் அந்த ஒரு மெத்தட் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எமர்ஜென்சி ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகுன்னா ஒரு ஹியூமனோட மென்டாலிட்டி அதிகமாக பதட்டம் இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கு. ஸோ அதனால தான் இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் வச்சுருக்காங்க. அது என்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா பாஸ் மெத்தட். என்ன மெத்தட்? பாஸ் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாஸ் மெத்தட். சரியா? பாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா PASS பாஸ். சரியா? அந்த மெத்தடில் இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷனை ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ அந்த பாஸ் மெத்தடில் ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கு இல்லையா, அந்த லெட்டருக்கு என்ன மீனிங் கேட்டீங்கன்னா சரியா? புல் த பின், த சேஃப்டி பின்னை உருவணும். இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரோட மீனிங். என்னன்னா புல் த பின். நிறைய எக்ஸ்டிங்யூஷன் பேர்ல நாங்கள் மேக்ஸிமம் வச்சுக்கிறோம், இருந்தாலும் சொல்லி கொடுத்துறோம். புல் த பின். அதுக்கு அடுத்து ரெண்டாவது லெட்டர் என்ன இருக்கு? ஏ. எய்ம் த பேஸ் ஆஃப் ஃபயர். தீயோட அடிப்பாகத்தை நோக்கி பிடிக்கிறோம். சரியா? முதல்ல என்ன பண்றீங்க? பின்ன உருவிடுறீங்க. ரெண்டாவது தீயோட அடிப்பாகத்தை நோக்கி பிடிக்கணும். ரெண்டாவது மூணாவது லெட்டர் என்ன இருக்கு? எஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு என்னன்னு கேட்டா ஸ்கியூஸ் த பிளஞ்சர். இந்த பிளஞ்சரை கீழ் நோக்கி அமுக்கணும். சரியா? இதை கீழ் நோக்கி அமுக்குனா இதுல உள்ள பொருள் வந்து வெளியில வரும். சரியா? நாலாவது ஒரு லெட்டர் இருக்கு இல்லையா, எஸ். அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா சைட் டு சைட். அதாவது இப்ப சேஃப்டி பின்ன உருவிட்டீங்க, தீயோட அடிபாகத்தை நோக்கி எய்ம் பண்ணிட்டீங்க, அதுக்கடுத்து ஸ்கியூஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கடுத்து சைட் டு சைட். சரியா? இதுதான் இந்த எக்ஸ்டிங்யூஷர் ஆப்ரேட் பண்ற மெத்தட்.